எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் புஷ்கர் காயத்ரி கதையில் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் தொடர் சுழல் 2. விக்ரம் வேதா படத்தின் இயக்குநர்களான புஷ்கர் காயத்ரி எழுத்தில் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியான சுழல் முதல் சீசன் ஏகப்பட்ட ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சொந்த சித்தப்பாவே இப்படி காம கொடூரனாக இருப்பானா என ரியல் வில்லன் யார் என்பதை தெரிந்து கொண்டதும் ஷாக் ஆனார்கள். நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை உறவினர்கள் என்றால் கூட அலட்சியமாக விடக்கூடாது என்றும் எப்போதுமே கண்ணும் கருத்தாக கவனித்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகபட்சமான பாலியல் தொல்லைகள் நெருக்கமானவர்கள் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை உரக்கச் சொல்லியிருந்தனர். அதன் 2வது சீசன் அமேசான் பிரைம் OTT தளத்தில் இன்று வெளியானது. முதல் சீசனில் எப்படி கிரைம் த்ரில்லரையும் சிறு தெய்வ வழிபாட்டையும் கலந்து கட்டி கொடுத்தார்களோ அதே போலவே 2வது சீசனிலும் ரசிகர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் கையில் எடுத்த அந்த அஷ்டகாளி திருவிழா காட்சிகளும் 8 பெண்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை குறித்தும் பரபரப்புக்கு பஞ்சமின்றி எடுத்துச் சொல்லியிருக்கிறது சுழல் 2. சுழல் 2 கதை. சுழல் முதல் சீசன் சிறுவர்களுக்கு நடக்கும் பாலியல் தொல்லையை பற்றி பேசிய நிலையில் 2வது சீசனும் இளம் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்தே பேசப்பட்டிருக்கிறது. தனது தங்கையும் தன்னையும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த அரக்கனை தங்கையை கொன்றதற்காக பழி தீர்க்கும் விதமாக கொலை செய்யும் நந்தினி, ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் எடுத்துச் சென்ற துப்பாக்கி SI சக்கரவர்த்தி கதிருடையது என்பது குறித்த இன்னொரு வழக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நந்தினி தற்காப்புக்காகத்தான் அந்த கொலையை செய்தார் என கோர்ட்டையே அலறவிடும் செல்லப்பா லால் திடீரென உயிரிழக்க அவரது மரணம் கொலையா தற்கொலையா என்கிற விசாரணையில் சக்கர இறங்குகிறார். தற்கொலை என நினைத்து கொண்டிருக்க 8 பெண்கள் செல்லப்பாவை நான் தான் கொன்றேன் என காவல் நிலையங்களில் ஆஜராக அந்த ஊரில் அஷ்டகாளி திருவிழாவும் நடைபெறுகிறது. 8 பெண்களின் பெயர்களையும் அஷ்டகாளிகளின் பெயர்களாகவே வைத்துள்ள நிலையில் தீய சக்தியை அவர்கள் வதம் செய்தார்களா, அவர்கள் கொலை வழக்கில் சரண்டராக என்ன காரணம் என்பதை ஹீரோ கதிர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பது இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வேலை என்ன என்பதும் தான் இந்த சுழல் 2 வெப்சீரிஸின் கதை. சுழல் 2 வெப்சீரிஸ் எப்படி? சுழல் முதல் பாகத்தைப் போலவே இந்த வெப்சீரிஸும் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பதபதைப்பை கடத்துகிறது. சாம்பலூர் கிராமத்தில் இருந்து கதை காளிப்பட்டினத்திற்கு நகர்கிறது. ஒரு பக்கம் கிரைம் மிஸ்ட்ரி கதை விறுவிறுப்பாக செல்ல, இன்னொரு பக்கம் திருவிழா காட்சிகள் கல்கொள்ளா காட்சிகளாக உள்ளன. அஷ்டகாளி திருவிழாவை ஆரம்பித்து வைக்கும் லால் உயிரிழந்ததை விட அவரை கொன்றது யாராக இருக்கும் என கதிர் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸராக விசாரிக்க அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சரவணன் அவருக்கு வழக்கு விசாரணையிலுடன் நிற்கிறார். தீர்ப்பு கிடைத்துவிடும், வெளியே சென்றுவிடலாம் என்கிற நம்பிக்கையுடன் பெண்கள் சிறைச்சாலையில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு வழக்கறிஞர் செல்லப்பா கொல்லப்பட்ட செய்தி தலையில் இடியை இறக்குகிறது. அவரை கொன்றதாக 8 இளம்பெண்கள் போலீசில் வாக்குமூலம் கொடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கும் பெண்கள் சிறப்பு சிறைச்சாலைக்கே வருகின்றனர். அஷ்டகாளிகள் தான் ஹைலைட். முத்தாரம்மன் முத்து, வீரகாளியம்மன் வீரா, முப்பிடாரி முப்பி, உலகநாயகி உலகு, அரியநாச்சியார் ஆச்சி, செண்பகவலி செண்பகம், சந்தனமாரி சந்தனம், காந்தாரி என 8 காளியம்மன் பெயர்களும் 8 பெண்களுக்கு வைத்துள்ளனர். அவர்களை காப்பாற்றும் நாகம்மா கதையும் நச்சென இருக்கு. இவர்களுக்குள் என்ன தொடர்பு? இவர்கள் ஏன் செல்லப்பாவை கொல்ல வேண்டும் என்கிற வழக்கை கதிருடன் சேர்ந்து கொண்டு ரசிகர்களும் கடைசி வரையில் கதையில் வரும் பலர் மீது சந்தேக கண்ணுடன் பார்க்க வைத்துள்ளது சிறப்பு. தசரா விழாவில் சூரசம்ஹாரம் முடிந்து 8 அம்மனும் கடலில் மூழ்கி எழும் காட்சிகளும் அம்மன் வேஷம் போடுபவர்கள் தங்கள் வேஷத்துடன் மனதில் உள்ள குரோதத்தையும் கரைத்து புதிய மனிதர்களாக மாறுவதாகவும் சொல்லப்பட்ட விதம் சிறப்பு. அஷ்டகாளிகளை அடையாளப்படுத்தும் 8 இளம்பெண்கள் கௌரி, கிஷன், மோனிஷா, பிளஸ்ஸி, சம்யுக்தா, வயோலா, விஸ்வநாதன், ரினி, ஸ்ரீஷா, அபிராமி போஸ், நிகிலா சங்கர் மற்றும் கலைவாணி பாஸ்கர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறப்பாக நடித்துள்ளனர். மற்றும் இதில் நடித்துள்ள அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சமூகத்தில் பெண்களுக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கும் நடக்கும் அவலங்களையும் பெண்களுக்கு சிறைச்சாலையில் நடக்கும் கொடுமைகளையும் எடுத்துக்காட்டியிருக்கும் விதமாகவும் நல்லவர்கள் என நினைப்பவர்கள் கெட்டவர்களாகவும் இருப்பார்கள், கெட்டவர்கள் என நினைப்பவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் எனவும் வாய்ப்பிருக்கு எனவும்
முதல் சீசனில் கொடுக்காத சில நம்பிக்கையையும் இந்த சீசனில் புஷ்கர் காயத்ரி தங்கள் எழுத்துக்கள் மூலம் விதைத்துள்ளனர். சாம் சிஎஸ் பின்னணி இசை மற்றும் ஆபிரா காமின் ஒளிப்பதிவு எல்லாம் பெரிய பலம். பிரம்மா மற்றும் சர்ஜூன் இணைந்து எல்லாரும் ரசித்து பார்க்கும்படியான வெப்சீரிஸை கொடுத்துள்ளனர். பாராட்டுக்கள். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.